ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி லைஃப்பில் பார்க்குற எல்லா பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்களும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா ஆப்ரஹாம் லிங்கன், சாக்ரட்டிஸ், ஜான் டி ராக்ஃபெல்லர், டேல் கார்னகி இவங்க எல்லாம் அந்த பெரிய பொசிஷனில் போகிறதுக்கு காரணம் அவங்க லக் டேலண்ட் இருந்தாலும் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அவங்க பீப்புளை ஹேண்டில் பண்ணுற டெக்னிக்ஸும் தான் அவங்கள அவ்வளோ பெரிய பொசிஷனில் வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அதில் சில டெக்னிக்ஸை இந்த புக்கில் டேல் கார்னகி ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 1, டாக் அபவுட் யுவர் ஓன் மிஸ்டேக். நாம் ஒருத்தவங்க கிட்ட ஒரு மிஸ்டேக்கை பார்த்த உடனே இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு டைரெக்டாக சொல்லக்கூடாதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஒரு மிஸ்டேக்கை சொல்கிறப்போ அந்த மிஸ்டேக்கில் ஆல்ரெடி நாம் பண்ணியிருப்போம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆச்சு, அந்த ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணோம், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கு உங்கள் மேலே பேட் இம்ப்ரெஷன் வராது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. இது புரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. லேரன் அப்படின்னு ஒருத்தர் அவர் பையன் சிகரெட் பிடிக்கிறத கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவர் டைரெக்டாக டேவிட் கிட்ட போய் இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணால் லங்ஸ் டேமேஜ் ஆகிடும், சீக்கிரம்னா செத்துடுவ அப்படின்னு சொல்லாமல் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணார்னா, அவர் டேவிட் கிட்ட போய் அவர் எப்படி காலேஜில் ஸ்மோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு, ஸ்மோக்கிங் பண்ணதால அவருக்கு இருமல் ப்ராப்ளம் வந்தது, அதை அவர் குவிட் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னு டேவிட் கிட்ட போய் அவர் சொன்னார். இதை டேவிட் கேட்டப்போ கொஞ்சம் யோசிச்சு அப்படியே நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணிட்டாரு. அதனால நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு மிஸ்டேக்கை சொல்றதுக்கு முன்னாடி அந்த மிஸ்டேக்கில் உங்களோட மிஸ்டேக்ல இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதுலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 2, a drop of honey. நாம ஒரு விஷயத்துல ஆர்குமெண்ட் பண்றதை விட அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்புறம் அவங்க சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும்னு சொல்றாங்க. இதை ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஜான் டி ராக்ஃபெல்லர் எக்ஸாம்பிளை பார்ப்போவாங்க. ஜான் டி ராக்ஃபெல்லர் தலைமையில ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, சேலரி அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லி. ஜான் டி ராக்ஃபெல்லர் அந்த எம்ப்ளாயிஸோட வீட்டுக்கு எல்லாம் போய் அந்த எம்ப்ளாயிஸ் வீட்டை பார்த்து அவங்க ஃபேமிலியோட நல்லா பேசி பழகிட்டு வந்தார். அவங்க இருக்க இடம் எல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணார். அவர் திரும்ப ஒர்க்கர்ஸ் கிட்ட வரப்போ யாரோ மாதிரி பேசாமல் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசினார். நான் உங்கள் வீட்டுக்கு எல்லாம் போனேன், உங்கள் ஃபேமிலி கிட்டெல்லாம் நல்லா பேசினேன், நாம் எல்லாம் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரி இல்லை, நாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்களால் தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன், இந்த சுச்சுவேஷனை நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நாம் எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல பேசுறதுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பு இது அப்படின்னு ஒர்க்கர்ஸ் கிட்டலாம் பேசினார். ஒர்க்கர்ஸும் அவருங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஸ்ட்ரைக்ஸை கை விட்டுட்டு அவங்க மறுபடியும் போய் அவங்க வேலையில் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதே ராக்ஃபெல்லர் அவங்க கிட்ட கோபமாக பேசி ஒழுங்காக வேலைக்கு போகலன்னா உங்களை வேலையில் இருந்து ஃபயர் பண்ணிடுவேன், பேலன்ஸ் சேலரியை தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க ஸ்ட்ரைக்கை கண்டிப்பா குவிட் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை தானே. அதனால ஒரு விஷயத்துல ஆர்கியூமெண்டா பேசுறத விட ஒரு டிராப்ஸ் ஹனின்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஷிப்பா அவங்க கிட்ட பேசி அந்த பிரச்சனையே முடிங்க. நம்பர் 3, இஃப் யூ மேட் எ மிஸ்டேக் அட்மிட் இட். நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துல தப்பு பண்ணி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா அதை ஒத்துக்கோங்க. அவங்க கிட்ட அமைதியா போனீங்கன்னா அவங்க உங்க மேல ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சும் அவங்க சொன்ன அப்புறமும் அவங்க கூட ஆர்கியூமெண்ட் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்கள் கூட யாருமே பேச விரும்ப மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. ஒரு முறை டேல் கார்னகி அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு அவங்க டாகை வாக்கிங் கூப்பிட்டு போனாராம். இவருக்கு டாகை செயின் போட்டு லாக் பண்ணி கூப்பிட்டு போய் பழக்கமே இல்லை. எப்போவுமே லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டு தான் கூப்பிட்டு போவாராம். இப்படி போகிறப்போ ஒரு நாள் போலீஸ் பார்த்துட்டு அந்த போலீஸ் அவர்கிட்ட ஏன் டாகை லாக் பண்ணாமல் கூப்பிட்டு போகிறீங்க, இது சட்டப்படி தப்புன்னு சொன்னார். இந்த டாக் இவங்க இருக்க அனிமல்ஸ் அட்டாக் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு போலீஸ் சொன்னார். டேல் கார்னகி என்ன சொன்னார்னா, என் டாக் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது சார், அது நல்ல டாக் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். இப்படி பண்ணப்போ போலீஸ் இதுக்கு மேலே இப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களை கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவேன், அப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் கோர்ட்டில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது நடந்த கொஞ்ச நாள் அப்புறம் டேல் கார்னகி மறுபடியும் வாக்கிங் கூப்பிட்டு போகிறப்ப திரும்ப டாகை லாக் பண்ணாமல் கூப்பிட்டு போனார். அந்த போலீஸ் மறுபடியும் ரவுண்ட்ஸ் வரப்ப டாகை பார்த்துட்டாரு. இந்த முறை ஆத்தர் போலீஸ்கிட்ட போய், சார் மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான், நீங்கள் என்னை கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் போலீஸ் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் டாக் நீங்கள் சொல்கிறத கேட்குது, விடுங்க அப்படின்னு சொன்னார். ஆத்தர், இல்லை சார், டாக் யாராவது அட்டாக் பண்ணிடுச்சுன்னா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு போலீஸ் என்ன சொன்னார், இது சின்ன டாக் தான், இதெல்லாம் யாரையும் அட்டாக் பண்ணாது, அன்னைக்கு நான் சொன்னதை நீங்கள்
ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு போலீஸ் சொன்னார். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறப்போ அவர் எவ்வளோ கோவப்பட்டார். செகண்ட் டைம் ஆத்தர் அவரோட தப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போலீஸ்கிட்ட சொன்னதால் போலீஸே அவர் விட்டுட்டாரு. அதனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணீங்க, அந்த தப்பு உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஆர்கியூமெண்ட் பண்ணாமல் அந்த மிஸ்டேக்கை அவங்கக்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, அப்ரிஷியேட் த லிட்டில் திங்ஸ். நாம் எப்பவுமே ஒருத்தவங்க பண்ணுற தப்பை சொல்லி காட்டுவோமே தவிர யாருமே அவங்க செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டோம். ஆத்தர் நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ண சொல்கிறாரு. இப்போ இது உங்களுக்கு புரிய ஒரு 2 எக்ஸாம்பிள் தரம் பாருங்க. 1922 யுனைடெட் ஸ்டேட் ஸ்டீல் அப்படின்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க. அந்த கம்பெனிக்கு சார்லஸ் ஷவாப் அப்படின்னு ஒருத்தரை சிஇஓவாக வச்சுருந்தாங்க. ஆனால் டேல் கார்னகி அவரை அமெரிக்காவில் இருக்க பெத்தலகேம் ஸ்டீல் அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு மாற்றிட்டாரு. அந்த டைமில் ஷவாப்க்கு $1 மில்லியன் மேலே சேலரி கொடுத்தாங்க. டேல் கார்னகி அவருக்கு ஏன் இவ்வளோ சேலரி கொடுத்தாங்க? ஷவாப்பை விட பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த கம்பெனியில் நிறைய பேர் இருக்காங்கன்னு ஷவாப்பே சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவருக்கு பீப்புளை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதாலும் அவர் கூட இருக்க ஒர்க்கர்ஸை அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள வேலை வாங்க தெரிஞ்சதாலேயும் தான் அவருக்கு அவ்வளோ சேலரி. இப்போ உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்க. 1921 சமயத்தில் நிறைய டைவர்ஸ் கேஸ் வந்துச்சு. டைவர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணவங்கள 90% பொண்ணுங்க தான். அப்படி அவங்கள கேஸ் ஸ்டடி பண்ணுற அப்போ என்ன தெரிஞ்சுது அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் யாருமே அவங்கள அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சின்ன சின்ன அப்ரிஷியேட் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்களும் ஒருத்தவங்கள ஒரு விஷயம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி பழகுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் இன்வெஸ்டிங் யுவர் டைம் ஃப்ரெண்ட்ஸ்.